ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதிஸ் ட்ரீம். இன்றைக்கி உங்கள் கூட நான் எங்களுடைய பொங்கல் ஷாப்பிங் vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து இந்த வாட்டி வெஸ்ட் சைடு அண்ட் லைஃப் ஸ்டைல் ரெண்டுத்துலேயும் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தோம். ட்ரெடிஷ்னலாக எதுவும் பெருசாக ஷாப் பண்ணல. ஆல்ரெடி என்கிட்ட சில்க் சாரி இருந்ததுனால அதுவே வந்து நான் வியர் பண்ணிக்கிட்டேன். வந்து கொஞ்சம் சும்மா அவுட்டிங் போகிறதுக்காக மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இது ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு அமைச்சிருக்கேன். அவங்க வந்து ஒயிட் பேண்ட் அண்ட் இந்த லெமன் எல்லோ கலரில் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட் வந்து நல்ல ஒரு 3D எஃபெக்டில் இருந்தது. அண்ட் இடையில வந்து அந்த பாம்பாம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பேண்ட்லேயும் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் உள்ள மாதிரி பிரிண்ட்ஸ் போட்டிருந்தது. ஸோ ரெண்டுமே அவங்களுக்காக எடுத்திருந்தேன். அண்ட் எனக்கும் வந்து சேம் கலரில் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் என்கிட்ட ஒயிட் ஷூ இல்லாதனால நான் ஒரு ஒயிட் ஷூவும் வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வெஸ்ட் சைடில் வந்து ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. ஆல்ரெடி எம்ஆர்பியிலேருந்தே வந்து கம்மி பண்ணி தான் வச்சுருந்தாங்க ப்ரைஸஸ்ஸு. 999 தான் போட்டிருந்தது. ஸோ 999க்கு 2 எடுத்தோன்னா ஒரு 999 வந்து ஃப்ரீன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் 2 ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஒரு ஷூ வந்து ஃப்ரீயில் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து ஒயிட்டில் பேண்ட்டு பாப்பாக்கும் பையனுக்கு ட்ராக்கும் எடுத்திருந்தேன். அதுவுமே எம்ஆர்பியிலேருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க 499க்கு. ஸோ 2 499 எடுத்தோன்னா ஒரு 499 வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி இருந்தது. பையனுக்கு வந்து ட்ரௌசர் மாதிரி எடுத்திருந்தேன். சரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ரெண்டுமே வந்துட்டு 499 வந்தது. ஸோ ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஃப்ராக் மாதிரி இருந்தது. அது கீழே நம்ம இப்போ கோல்டன் கலர் லெகின் பேட் பண்ணியுமே போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. இது வந்து ஒரு ஹாஃப் ஒயிட்டுக்கு நல்ல ஒரு கோல்டன் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க. கிளாத் நல்லா திக்காகவே சூப்பராக இருந்தது. வெஸ்ட் சைடில் ஆல்ரெடி நாங்கள் ஷாப் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ்ஸஸ் குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இருந்தது. அண்ட் ஆஃபர் இருந்ததுனால இந்த வாட்டி நாங்கள் எங்களுடைய பொங்கல் ஷாப்பிங் அங்கே தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். சேம் இதுவுமே வந்து எம்ஆர்பியிலேருந்து கம்மியாகி 499க்கு வந்து வந்திருந்தது. ஸோ இவங்களுக்கு ஒரு காம்போ, எங்களது ஒரு காம்போன்ற மாதிரி எடுத்திருந்தோம். என்கிட்ட ஆல்ரெடி ஆஃப் ஒயிட்டில் பேண்ட் இருந்ததுனால நான் பேண்ட் ஷாப் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஷர்ட்ஸ் பார்த்தோம். வெஸ்ட் சைடில் பெருசாக மேட்சிங்காக கிடைக்கல. ஸோ லைஃப் ஸ்டைலுக்குள்ளே என்ட்ராயிருந்தோம். லைஃப் ஸ்டைலில் போகிறப்போ எனக்கு இந்த கலர் பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஐஸ் ப்ளூ கலர் மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி கலர் 2 பேரும் பேர் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி 2 பேருக்கும் எடுத்திருந்தேன். லைஃப் ஸ்டைலுமே ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஃப்ளாட் 50%, 30% அந்த மாதிரி போட்டிருந்தது. ஸோ இந்த 2 டிஷர்ட் வந்து நியூ அரைவல்ன்றதுனால இதுக்கு பெருசாக வந்து ஆஃபர்ஸ் இல்லை. பட் வந்து 299ல் தான் 2 டிஷர்ட்டுமே எடுத்திருந்தேன். பாப்பா அது ரொம்ப நல்லா இருந்தது. எம்ப்ராய்ட்ரியில் ஒர்க்லாம் போட்டு த்ரெட் எம்ப்ராய்ட்ரி நல்லா இருந்தது. அண்ட் வீட்டுக்கு போடுறதுக்காக லெகின்ஸ் எடுத்திருந்தேன். இது ஜஸ்ட் ஆஃபரில் இருந்தது. 299 வந்த லெகின் வந்து 99க்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. டெய்லி யூஸ்க்கு அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்னு சொல்லி 2 லெகின்ஸ் எடுத்திருந்தேன். அண்ட் என் பையன் வந்து இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தான். அவனுக்கு வந்து இந்த கீபோர்ட் மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப விரும்பி கேட்டிருந்தான். சரி ஓகேடா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி பாப்பாக்கிட்டேயும் சேம் இந்த ஒயிட் வித் அந்த ஃப்ளோரசன் க்ரீன் வச்சுருந்தா அவகிட்டேயுமே ஒரு டாப் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்குமே சரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தேன். அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஃபங்கியாக நல்லா இருந்திருக்கும் போல் அந்த கேப்லாம் வரதுனால. ஸோ இதோட ரேட் வந்து 649 வந்தது. இதுக்குமே வந்து ஒரு 30% ஆஃப் இருந்தது. ஸோ அதனால் சரின்னு சொல்லிவிட்டு இதுவுமே எடுத்துக்கிட்டேன். எங்களோட பொங்கல் ஷாப்பிங் இப்படி தான் போச்சு. பொங்கல் முடிஞ்சுதான் இந்த வீடியோ நான் போடுற மாதிரி இருந்தது. ஏன்னா பொங்கலில் பயங்கர பிஸியாக இருந்தோம் நாங்கள். அண்ட் பொங்கல் வெக்கேஷன்லேயும் சில இடங்கள் போயிருந்தோம். நெக்ஸ்ட்டு வீடியோஸில் உங்கள் கூட அதையுமே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அவுட்ஃபிட்டோடைய பிக்சர்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.